My dear students and parents, this is Daniel and welcome back to our channel. நீட் ஹிஸ்ட்ரியில் ஒரு முக்கியமான ஒரு முடிவை நம்மளுடைய சென்ட்ரல் கவர்மெண்ட் எடுத்திருக்கிறாங்க. வருகிற வருடத்திலிருந்து 2027ஆம் ஆண்டிலிருந்து நீட் தேர்வு கம்ப்யூட்டர் முறையில் கம்ப்யூட்டர் பேஸ்ட் டெஸ்ட்டாக ஆன்லைன் மெத்தடில் நடக்க போகுது அப்படிங்கிற ஒரு முக்கியமான அப்டேட்டை நம்முடைய ஹானரபிள் எஜுகேஷன் மினிஸ்டர் சென்ட்ரல் கவர்மெண்டுடைய எஜுகேஷன் மினிஸ்டர் வந்து சொல்லியிருக்கிறாங்க. ஸோ இது நீட் ஹிஸ்ட்ரியிலேயே இருக்கக்கூடிய மிகப்பெரிய ஒரு சேஞ்ச். இந்த மாற்றத்துக்கு மாணவர்கள் எப்படி தயாராகுது அண்ட் இந்த கம்ப்யூட்டர் பேஸ்ட் டெஸ்ட் அப்படின்னா என்ன, இது எப்படி நடக்கும், இதுக்கு நம்ம என்னென்ன விஷயங்களை நம்ம ப்ராக்டிஸ் பண்ணணும் அப்படிங்கிறது எல்லாத்தையும் தெளிவாக இந்த வீடியோவில் எக்ஸ்பிளைன் பண்ணிடுறேன். வீடியோ ஸ்கிப் பண்ணாமல் ஃபுல்லாக பாருங்கள். அண்ட் இந்த வீடியோவை 2027 நீட்டுக்கு ப்ரிப்பேர் பண்ணிட்டு இருக்கக்கூடிய மாணவர்கள் பெற்றோர்கள் இருந்தாங்க அப்படின்னா அவங்களுக்கு மறக்காமல் ஷேர் பண்ணிவிடுங்க. 2026ஆம் ஆண்டு நீட் தேர்வு அப்படிங்கிறது வந்து நமக்கு எல்லாத்துக்கும் தெரியும். அஃபீஷியலாக அது வந்து கேன்சல் பண்ணிவிட்டு ரீநீட் எக்ஸாமினேஷன் நடத்துறதாக சொல்லியிருந்தாங்க. இதற்கு மிக முக்கியமான காரணம் நீட் 2026 தேர்வு, அதாவது வினாத்தாள் அப்படிங்கிறது லீக் ஆகிடுச்சு, கொஸ்டின் பேப்பர் லீக் ஆகிடுச்சு, நிறைய இடங்களுக்கு ஸ்ப்ரெட் ஆகிடுச்சு. இதுக்கு மேலே அதை வந்து வைக்கிறது இதாக இருக்காதுன்றதுனால என்டையர் எக்ஸாமினேஷனை கேன்சல் பண்ணாங்க. கிட்டத்தட்ட 22 லட்சத்துக்கும் அதிகமான மாணவர்கள் இந்த தேர்வை எதிர்கொண்டார்கள். இந்த மாணவர்களுக்கான மறுதேர்வு ரீநீட் எக்ஸாமினேஷன் அப்படிங்கிறது வருகிற ஜூன் மாதம் 21ஆம் தேதி நடக்க போகுது. ஸோ ஜூன் 21 ஆஃப்டர்நூன் சண்டே அன்னைக்கு ரீநீட் எக்ஸாமினேஷன் நடத்த போகிறாங்க. இந்த நேரத்தில் சென்ட்ரல் கவர்மெண்டுடைய ஹானரபிள் எஜுகேஷன் மினிஸ்டர் வந்து நமக்கு ஒரு முக்கியமான விஷயத்தை ஹைலைட் பண்ணியிருக்கிறாங்க. தர்மேந்திர பிரதான் சார் என்ன சொல்லியிருக்காங்கன்னு சொல்லி கேட்டிங்கன்னா, 2027 நீட் எக்ஸாமினேஷனை நாங்கள் ஒரு கம்ப்யூட்டர் பேஸ்டு டெஸ்ட்டாக நடத்த போகிறோம் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. இது நிறைய நியூஸ் சேனல்ஸில் வந்திருக்கும், நீங்களும் பார்த்துருப்பீங்க. அது என்ன சார் கம்ப்யூட்டர் பேஸ்ட் டெஸ்ட் அப்படின்னா, லைக் ஜேடபிள்யூ மெயின்ஸ் நடக்கிற மாதிரி நீங்கள் ஒரு சென்டருக்கு போக போகிறீங்க, உங்கள் முன்னாடி ஒரு லேப்டாப்போ அல்லது கம்ப்யூட்டரோ அங்கே ஃபிக்ஸ் பண்ணி வச்சுருப்பாங்க. அதில் எல்லா கேள்விகளும் வரும். அந்த கேள்விகளுக்கு நீங்கள் அதிலேயே பதிலை கொடுக்குற மாதிரியான ஆப்ஷன் அப்படிங்கிறது வரும். அப்போ நம்மளுடைய என்டையர் ப்ரிப்பரேஷன் மெத்தடில் எந்த விதமான சேஞ்சஸும் கிடையாது. ஆனால் ரிட்டன், அதாவது எக்ஸாமினேஷன் எதிர்கொள்கிற அந்த நேர மேலாண்மை, டைம் மேனேஜ்மெண்ட், இதில் எல்லாம் நம்ம நிறைய விஷயங்களை கான்சன்ட்ரேஷன் அப்படிங்கிறது கொடுக்கணும். பிகாஸ் நமக்கு எல்லாமே தெரியும், எக்ஸாமினேஷன் இது வரைக்கும் நம்ம பென் அண்ட் பேப்பரில் ஓஎம்ஆர் ஷீட்டில் என்ன பண்ணியிருப்போம், ஷேட் பண்ணியிருந்திருப்போம் இல்லைங்களா. அப்போ ஓஎம்ஆர் ஷீட்டில் நம்ம வந்து பபுளாக ஷேட் பண்ணி அதுக்கு ப்ராக்டிஸ் பண்ணிகிட்டே வந்திருக்கோம். 2026 எனக்கு மார்க் கொஞ்சம் கம்மியாக வர, ஒருவேளை இந்த எக்ஸாமில் எல்லாத்துக்கும் நல்ல மார்க் வரணும். இன்கேஸ் நமக்கு வந்து கிட்டத்தட்ட தமிழ்நாட்டில் 10,000 சீட்டு தானே இருக்குது, 10,000 11,000 சீட்டு தான் இருக்குது. அப்போ மற்ற மாணவர்கள், அதிகபட்சமான மாணவர்கள் ரிப்பீட் பண்ணுற சூழ்நிலைக்கு போகலாம். அப்படி ரிப்பீட் பண்ண சூழ்நிலை வந்துச்சு அப்படின்னா அடுத்த ஆண்டிலிருந்து நம்ம எல்லாம் கம்ப்யூட்டர் பேஸ்ட் டெஸ்ட்டில் நடத்துவதற்கான எக்ஸாமினேஷன் எதிர்கொள்வதற்கான வாய்ப்புகள் அப்படிங்கிறது அதிகம். இது கூடிய விரைவில் நேஷனல் டெஸ்டிங் ஏஜென்சியும் அஃபீஷியலாக அனௌன்ஸ் பண்ணுவாங்க. பிகாஸ் ஹானரபிள் எஜுகேஷன் மினிஸ்டர் அவங்களுடைய ப்ரெஸ் மீட்லேயே ரிலீஸ் பண்ணதுனால அஃபீஷியல் ரிப்போர்ட்டாக தான் நம்ம இதை எடுத்துக்க வேண்டிய சூழ்நிலை அப்படிங்கிறது இருக்குங்க. ஸோ இதை பற்றி தெளிவாக நான் உங்களுக்கு காமிச்சிடுறேன். ஸோ இந்த ஸ்லைடை ஒன் பை ஒன்னாக நான் காமிக்கிற பாருங்க. 2027 நீட் 2027 டு பி ஹெல்ட் ஆன் கம்ப்யூட்டர் பேஸ்ட் டெஸ்ட் எஜுகேஷன் மினிஸ்டர் தர்மேந்திர பிரதான் சொல்லியிருக்காங்க அப்படின்னு சொல்லியிருக்காங்க. ஓஎம்ஆர் மெத்தடெல்லாம் என்ன பண்ண போகிறாங்கன்னா இது பண்ண போகிறாங்க. நேஷ்னல் நீட் எக்ஸாமினேஷனை பொறுத்த வரைக்கும் நமக்கு எல்லாத்துக்கும் தெரியும், பென் அண்ட் பேப்பர் பேஸ்டில் தான் நடந்துட்டு இருந்தது. ஆனால் இனி வருகிற நாட்கள்ல இருந்து இதை வந்து என்ன பண்ண போகிறாங்க அப்படின்னா கம்ப்யூட்டர் பேஸ்டு டெஸ்ட்டாக, அதாவது ஆன்லைன் மெத்தடில் நடத்தக்கூடிய ஒரு கம்ப்யூட்டர் பேஸ்ட் டெஸ்ட்டாக நடத்துறதாக சொல்லியிருக்கிறாங்க. ஃப்ரம் த நெக்ஸ்ட் இயர், ஓகேங்களா, அடுத்த ஆண்டிலிருந்து அப்படிங்கிறதையும் சொல்லியிருக்கிறாங்க. ஃப்ரம் த நெக்ஸ்ட் இயர் அப்படின்னு சொல்லியிருக்கிறாங்க. அடுத்ததாக பார்த்தீங்கன்னா, அவ ஏன் இதை வந்து சொல்கிறாங்க அப்படின்னு சொல்லி கேட்டிங்கன்னா, நமக்கு எல்லாத்துக்குமே தெரியும், ஒரு பென் அண்ட் பேப்பர் மெத்தடில் கொஸ்டின் பேப்பர் பிரிண்ட் ஆகி நிறைய இடங்களுக்கு போச்சு அப்படின்னா டிரான்ஸ்போர்ட்டில், பிரிண்டிங் ஏரியாவில் அண்ட் இந்த கொஸ்டின் பேப்பரை ஹேண்டில் பண்ணுற பர்சன்ஸ் மூலமாக இந்த மாதிரி பல்வேறு வழிமுறைகளில் கொஸ்டின் பேப்பர் லீக் ஆவதற்கான சாத்தியக்கூறுகள் அப்படிங்கிறது இருக்குது. இது இந்த வருஷம் மட்டும் லீக் ஆகலை, 2024லையும் இதே மாதிரியான கொஸ்டின் பேப்பர் லீக்கேஜ் அப்படிங்கிற ஒரு விஷயம் அப்படிங்கிறது நடந்துச்சு. அதுக்கு என்ன பண்ணாங்க அப்படின்னா, நமக்கு வந்து ஒரு சுப்ரீம் கோர்ட்டினுடைய ஆர்டர் அடிப்படையில் ஒரு 7 மெம்பர்ஸ் கொண்ட ஒரு அமைப்பு அப்படிங்கிறது வைக்கப்பட்டது. அந்த ராதாகிருஷ்ணன் கமிட்டி அப்படின்னு சொல்லுவாங்க. அந்த கமிட்டி நிறைய ரிஃபார்ம்ஸை கொண்டு வந்தாங்க. நிறைய பேரண்ட்ஸ் கிட்ட இருந்து சஜஷன்ஸ் வாங்கினாங்க, இன்புட்ஸ் வாங்கினாங்க. அந்த இன்புட்ஸை பேஸ் பண்ணி நீட் எக்ஸாமில் இந்தந்த மாற்றங்கள்லாம் கொண்டு வந்தால் நல்லாயிருக்கும் அப்படின்னு சொல்லியிருந்தாங்க. அதில் மிக முக்கியமான ஒரு விஷயம் அப்படிங்கிறது தான் வந்து பார்த்தீங்கன்னா கம்ப்யூட்டர் பேஸ்டு டெஸ்ட். அதில் இன்னும் சில சஜஷன் கொடுத்துருந்தாங்க. அதில் என்ன சஜஷன் கொடுத்தீங்கன்னா, 2 ஃபேஸாக எக்ஸாமினேஷன் நடத்தலாம் அப்படின்னு சொல்லியிருந்தாங்க. பட் நேஷனல் டெஸ்டிங் ஏஜென்சியோ அல்லது சென்ட்ரல் கவர்மெண்ட்டோ என்னென்ன மாதிரியான விஷயங்கள் எல்லாம் 2027 நடைமுறைப்படுத்த போகிறாங்க அப்படிங்கிறத நம்ம பொறுத்திருந்து தான் பார்க்கணும். பட் ஆஸ் ஆஃப் நவ் நீட் வந்து கம்ப்யூட்டர் பேஸ்ட் டெஸ்ட்டில் நடக்கும் அப்படிங்கிறத ஹைலைட் பண்ணியிருக்காங்க.
அதை நான் உங்களுக்கு மீண்டும் ஒரு விஷயம் இந்த இதில் காட்டுற பாருங்க. Despite implementation of Radhakrishnan Committee recommendation, the incident occurred. The root cause of this is optical marked recognition. OMR பேஸில் எக்ஸாமினேஷன் நடக்கிறது தான் இந்த கொஸ்டின் பேப்பர் லீக் ஆனதுக்கு முக்கிய காரணமாக இருக்குது அப்படின்னு சொல்லியிருக்கிறாங்க. From the next year, the NEET examination will happen in CBT, computer based mode அப்படின்னு சொல்லியிருக்கிறாங்க. பிரதான் மந்திரி வந்து சொல்லியிருக்காரு, செட் while addressing the press conference at his residence அப்படிங்கிறத சொல்லியிருக்காங்க. அப்போது இந்த ராதாகிருஷ்ணன் கமிட்டி அப்படிங்கிறது என்ன அப்படின்னு சொல்லி கேட்டிங்கன்னா, 2024 ஒரு ஸ்ட்ராங் கேஸ் ஒன்று வந்துச்சு இல்லைங்களா, நீட் யூஜி எக்ஸாமினேஷன் வந்து கம்ப்யூட்டர் பேஸ்ட் டெஸ்ட்டாக மாற்றணுங்கிறதுல ஒரு ஸ்ட்ராங் ரெக்கமெண்டேஷனை ராதாகிருஷ்ணன் கமிட்டி வந்து கொடுத்துருந்தாங்க. அண்ட் ஷியோர் இதுக்கு இன்னும் நிறைய ரிஃபார்ம்ஸும் அவங்க கொண்டு வரணும் அப்படிங்கிறத சொல்லியிருந்தாங்க. அண்ட் என்டிஏ டைரக்டர் அவங்க என்ன சொன்னாங்க அப்படின்னா, we will conduct the examination in CBT mode if the health ministry gives us in writing that they want to conduct the examination in CBT mode. அப்போ இதை வந்து நாங்கள் இன்னொரு கம்ப்யூட்டர் பேஸ்ட் டெஸ்ட்டில் சிபிடியாக நடத்துறதுக்கு நாங்கள் தயார். ஆனால் ஹெல்த் மினிஸ்ட்ரியிலேருந்து எங்களுக்கு வந்து ரிட்டன் சர்க்குலர் அப்படிங்கிறது வரணும் அப்படிங்கிறது சொல்லியிருக்கிறாங்க. அண்ட் கிட்டத்தட்ட 20 ஷிஃப்டில் இந்த எக்ஸாமினேஷன் நடத்துவதாக சொல்லியிருக்கிறாங்க. பாருங்கள், இட் வில் டேக் அரௌண்ட் 20 ஷிஃப்ட்ஸ் டு மேனேஜ் அரௌண்ட் 2.2 மில்லியன் நீட் கேண்டிடேட்ஸ். இப்போ இந்த வருஷம் 22 லட்சம் பேர் எழுதினாங்க. 22,79,000 பேர் அப்ளை பண்ணியிருந்தாங்க. அதில் நிறைய ஆப்சன்டீஸ் இருந்துச்சு. ஸோ ஆல்டுகெதர் நமக்கு 22 லட்சம் பேர், 2.2 மில்லியன் கேண்டிடேட்ஸ் அப்படிங்கிறவங்க நீட் எக்ஸாமினேஷன் எழுதியிருக்காங்க. இத்தனை மாணவர்கள் அடுத்த ஆண்டு வர்றாங்க அப்படின்னா அவங்களுக்கு எக்ஸாமினேஷனை நடத்துவதாக இருந்தால் நமக்கு கிட்டத்தட்ட 20 ஷிஃப்ட் தேவைப்படும் அப்படின்றாங்க. அப்போ ஒரு நாளில் நீட் எக்ஸாம் நடத்துவதற்கான வாய்ப்புகள் அப்படிங்கிறது இனிமே இருக்காது. அப்போ இந்தியா ஃபுல்லா உலகத்துல வேற வேற கண்ட்ரீஸ்லயும் நமக்கு வந்து எல்லா இடத்துலையும் சேர்ந்து ஒரே டைம்ல ஒரே கொஸ்டின் பேப்பருக்கு ஒரே டைம் பீரியட்ல டேட்ல எக்ஸாம் நடத்துனாங்க இல்லையா. இனி அப்படி இல்லாம 20 ஷிஃப்ட்ல லைக் ஜேஇ மெயின்ஸ் எப்படி நடக்குதோ அதே மாதிரி 20 ஷிஃப்ட்ல என்ன பண்ண போறாங்க அப்படின்னா நடத்துவாங்க. இப்போ 20ங்கிறது இன்னும் கொஞ்சம் அதிகமாக கூட போகலாம் பேஸ்ட் ஆன் த நம்பர்ஸ். சரிங்களா. ஸோ இதான் இப்போதைக்கு வந்திருக்கிற மிக முக்கியமான ஒரு அப்டேட்டாக பார்க்குறோம். அப்போ இப்போ நான் உங்களுக்கு இந்த இதில் இன்னும் நிறைய விஷயங்களை சொல்லியிருக்கிறாங்க. பட் அதெல்லாமே நம்ம வந்து டைம் கிடைக்கும் போது கோத்ரூ பண்ணி பார்க்கலாம். இந்த சிபிடி பேஸ்டு டெஸ்ட் அப்படிங்கிறதுக்கு நம்ம எப்படி சார் ப்ரிப்பேர் ஆகுறது அப்படின்னு கேட்டிங்க அப்படின்னா, அஃபீஷியலான ஒரு அனௌன்ஸ்மெண்ட் வரட்டும். அது வந்த உடனே கண்டிப்பாக அதை நம்ம வந்து ப்ராக்டிஸ் பண்ணுறதுக்கு தேவையான எல்லா விதமான நடைமுறைகளையும் மிஸ்வா அகாடமி முன்னெடுக்கும். டெஸ்ட் சீரீஸில் ஆன்லைன் டெஸ்ட் சீரீஸாகவே நம்ம வந்து அதை இம்ப்ளிமெண்ட் பண்ணலாம். இப்போ இது வரைக்கும் நம்ம பென் அண்ட் பேப்பரில் எழுதிட்டு இருந்தோம். ஆல்ரெடி நீங்கள் நிறைய பேர் நம்மளுடைய ஆன்லைன் இப்போ லாஸ்ட் இயர்லேயே பார்த்தீங்கன்னா 2026 ஆன்லைன் டெஸ்ட் சீரீஸ் அப்படிங்கிறத நம்ம லான்ச் பண்ணியிருந்தோம். ஒரு வெப்சைட் இருக்கும், அந்த வெப்சைட்டில் கொஸ்டின்ஸ் டிஸ்பிளே ஆகும், எக்ஸாக்டாக டைமர் ஓடும். 3 ஹார்ஸ் அப்படிங்கிறது செட் பண்ணிடுவோம். 3 ஹார்ஸ் அந்த டைமர் அப்படிங்கிறது ஓடிட்டே இருக்கும். அப்போ ஒவ்வொரு கேள்வியும் நீங்கள் என்ன பண்ணிக்கலாம்னா அடுத்தடுத்த கேள்விகளுக்கு மூவ் ஆகலாம். இப்போ உதாரணத்துக்கு ஃபிசிக்ஸில் ஒரு கொஸ்டின் நீங்கள் அட்டன் பண்ணுறீங்க, அந்த கொஸ்டினுக்கு ஆன்சர் தெரியல அப்படின்னா நீங்கள் அதை என்ன பண்ணலாம் அப்படின்னா அடுத்த கொஸ்டினுக்கு நீங்கள் மூவ் ஆகிக்கலாம். அதுக்கு ஆன்சர் தெரியலன்னா அதை விட்டுட்டு ஆப்ஷனில் விட்டுட்டு நெக்ஸ்ட் கொஸ்டினுக்கு நீங்கள் மூவ் ஆகிக்கலாம். அட் எனி சான்ஸ் நீங்கள் வந்து டைம் கிடைக்கிற பட்சத்தில் எல்லா கொஸ்டினையும் அட்டன் பண்ணிட்டேன், நான் ஒரு 10-15 கொஸ்டின் அட்டன் பண்ணாமல் இருக்கிறேன், இப்போ எனக்கு டைம் இருக்குது, நான் வந்து ரீதிங்க் பண்ணி நான் அதை ஆன்சர் பண்ணணும்னு நினைக்கிறேன் அப்படின்னா தாராளமாக யூ கேன் கம் பேக் டு த ப்ரீவியஸ் கொஸ்டின். ஆனால் இதில் இருக்கக்கூடிய ஒரே ஒரு குட்டி லிமிடேஷன் என்ன தெரியுங்களா, ஓஎம்ஆர் ஷீட்டில் பென் அண்ட் பேப்பர் மெத்தடில் நீங்கள் கொஸ்டின் பேப்பர் பார்க்கும்போது கொஸ்டின் பேப்பர் எப்படி நீங்கள் வந்து திருப்பினீங்க அப்படின்னா எந்த கொஸ்டின் நீங்கள் விட்டீங்கிறத டக்குன்னு எடுத்துடலாம். ஆனால் இந்த இடத்துல ஸ்க்ரீனில் சைடில் வந்து நம்பர்ஸில் டிஸ்பிளே ஆகிருக்கும். நீங்கள் அட்டன் பண்ண கொஸ்டின்ஸ்க்கெல்லாம் தனியாக மார்க்கிங் கொடுத்துருப்பாங்க. அட்டன் பண்ணாத கொஸ்டின் ஜேஇ மெயின் எழுதின மாணவர்களுக்கு இது நல்லா தெரியும். கூடிய விரைவில் நம்மளும் ஒரு டெமோ நான் போடுறேன் எப்படி இருக்கும் அப்படிங்கிறத பற்றி. அப்போ இந்த தேர்வு எழுதாத மாணவர்களுக்கு அண்ட் அவங்களுக்காக டெமோ அப்படிங்கிறது போடுறேன். அந்த ஸ்க்ரீனில் வந்து எத்தனை கொஸ்டின் 180 கேள்விகள் 180 கேள்விகள் அங்கே இருக்கும். 180 கேள்விகளில் எவ்வளோ கொஸ்டின் அட்டன் பண்ணீங்களோ அட்டன் பண்ணதெல்லாம் ஒரு கலரில் ஹைலைட் பண்ணியிருப்பாங்க. அட்டன் பண்ணாமல் விட்டுருப்போம் இல்லைங்களா, அந்த கொஸ்டினை இன்னொரு கலரில் ஹைலைட் பண்ணியிருப்பாங்க. அப்போ நீங்கள் அந்த கொஸ்டின் நம்பரை கிளிக் பண்ணீங்க அப்படின்னா ஆட்டோமேட்டிக்காக நீங்கள் என்ன பண்ணிக்கலாம் அப்படின்னா யூ கேன் கோ டு தட் பர்டிகுலர் கொஸ்டின் அண்ட் அந்த கொஸ்டினை ரீட் பண்ணி அதுக்கு நீங்கள் ஆன்சரை கண்டுபிடிக்கலாம். இந்த மாதிரியான டெஸ்ட்டில் நமக்கு வந்து கண்டிப்பாக கால்குலேட்டர்ஸை அலோவ் பண்ண மாட்டாங்க. சேம் லைக் பென் அண்ட் பேப்பரில் நீங்கள் என்னென்ன விஷயங்கள்லாம் கொண்டு போகக்கூடாதோ அதே தான் இந்த கம்ப்யூட்டர் பேஸ்ட் டெஸ்ட்லையும் நம்ம கொண்டு போகக்கூடாது. பட் இது எல்லாமே இப்போதைக்கு ஹெல்த் மினிஸ்டர் நமக்குடைய எஜுகேஷன் மினிஸ்டர் சொன்னதுனால இதுக்கு நம்ம அதிகமான முக்கியத்துவம் அப்படிங்கிறது கொடுக்கணும். இது ஏதோ ஒரு ரூமராக இருக்கிறதுக்கான வாய்ப்புகள் அப்படிங்கிறது கிடையாது. ஆனரபிள் ஹெல்த் மினிஸ்டர் சென்ட்ரல் கவர்மெண்ட்லேருந்து அவங்க பேசியிருக்கிறாங்க அப்படிங்கிறதுனால கூடிய விரைவில் அண்ட் இப்படிப்பட்ட ஒரு கேஸ் நடந்திருக்கு. கிட்டத்தட்ட 2 பேர் தவறான முடிவுகள் எடுத்திருக்கிறாங்க எக்ஸாமினேஷன் முடிஞ்சு கேன்சல் ஆனதுக்கப்புறம். ஸோ இது எல்லாமே வந்து சென்ட்ரல் கவர்மெண்ட் வந்து என்ன பண்ணுறாங்க அப்படின்னா வி டேக் ரெஸ்பான்சிபிலிட்டி அண்ட் வி ஆர் கோயிங் டு ரிஃபார்ம் த எக்ஸாமினேஷன் ப்ராசஸ் அப்படிங்கிறத ஹைலைட் பண்ணியிருக்கிறாங்க. இப்போது ஒரு கல்வியாளராக நான் இந்த மாற்றத்தை கண்டிப்பாக வரவேற்கிறேன்.
பிகாஸ் எக்ஸாமினேஷன்ல மாணவர்களுக்கு நம்பிக்கை எப்போ வரும் அப்படின்னா, அது எங்கே அந்த தேர்வு நடத்தி வருகிற அந்த தேர்வு நடத்தை முறைகள்ல எந்த விதமான தவறுகளும் இல்லாத போதுதான் மாணவர்களுக்கு அந்த தேர்வுகளின் மேல அந்த தேர்வு எழுதுனா எனக்கு சீட்டு கிடைக்கும் அப்படிங்கிற ஒரு நம்பிக்கை அவங்களுக்கு கிடைக்கும். ஸோ அப்போ இந்த தேர்வுகளுக்காக கொண்டு வரக்கூடிய எல்லா விதமான ரிஃபார்ம்ஸையும் கண்டிப்பா அலசி ஆராய்ஞ்சு மாணவர்கள் பெற்றோருடைய கருத்துக்களையும் உள்வாங்கி அதை இம்ப்ளிமெண்ட் பண்ற பட்சத்துல கண்டிப்பா அது மாணவர்களுக்கு நன்மை பயக்கக்கூடிய விஷயமா தான் இருக்கும். இந்த நேரத்துல மாணவர்களுக்கு சொல்றது கம்ப்யூட்டர் பேஸ்ட் டெஸ்ட்னா நீங்க பயப்படலாம் வேண்டியதில்லை. இட் வில் பி வெரி ஈஸி. சரிங்களா? ரொம்ப ஈஸியாக தான் இருக்கும். பென் அண்ட் பேப்பர்ல கூட நீங்க ஷேட் பண்றதை மாற்றி ஷேட் பண்றதுக்கு வாய்ப்பு இருக்கு. அதனால மார்க் விடுறதுக்கு நெகட்டிவ் மார்க்கிங் போறதுக்கு வாய்ப்புகள் இருந்துச்சு. ஆனா இப்போ அப்படி கிடையாது. கம்ப்யூட்டர் பேஸ்ட் டெஸ்ட்னா அந்த கொஸ்டினுக்கு அங்கேயே நீங்க ஆன்சரை செலக்ட் பண்ணிடுவீங்க. செகண்ட் கொஸ்டின் போறீங்கன்னா அங்கேயே ஆன்சரை செலக்ட் பண்ணிடுவீங்க. ஸோ கேர்லெஸ் மிஸ்டேக்ஸை நீங்கள் தாராளமாக அவாய்ட் பண்ணிடலாம். கேர்லெஸ்ஸாக நான் 10வது கொஸ்டினுக்கு பதிலாக 11வது இடத்துல ஓஎம்ஆர்ல ஷேட் பண்ணிட்டேன், அதுக்கப்புறம் பின்னாடி வந்த எல்லா கொஸ்டினும் தப்பாக போச்சு, இந்த மாதிரியான மிஸ்டேக்ஸ் அங்கே வரவே செய்யாது. சரிங்களா? ஸோ இந்த மாதிரி நிறைய அட்வான்டேஜும் இருக்குது. ஒரு சில டிஸ்அட்வான்டேஜஸ் டைம் மேனேஜ்மெண்ட்டில் வரும். அந்த டைம் மேனேஜ்மெண்ட்டை ப்ராக்டிஸ் பண்ணிட்டோம் அப்படின்னா பர்ஃபெக்டாக நம்மளால் என்ன பண்ண முடியும் அப்படின்னா ஈஸியாக கோ த்ரூ பண்ண முடியும். ஸோ இதான் இப்போதைக்கு வந்திருக்கிற மிக முக்கியமான ஒரு அப்டேட்டாக இருக்குங்க. 2027 நீட் எக்ஸாமினேஷன் ஒரு ஆன்லைன் பேஸ்டு டெஸ்ட்டாக நடத்துவதற்கான கம்ப்யூட்டர் பேஸ்ட் டெஸ்ட்டாக நடத்துவதற்கான வாய்ப்புகள் அப்படிங்கிறத மிக அதிகமாக நம்ம பார்க்குறோம். அஃபீஷியலாக நேஷனல் டெஸ்டிங் ஏஜென்சியோ அல்லது 2027 எக்ஸாமினேஷனை வேற ஏதாவது ஒரு அமைப்பு நடத்துனாங்கன்னா அவங்களோ சொல்லுகிற வரைக்கும் நம்ம பொறுத்திருக்கலாம். பட் திஸ் நியூஸ் இஸ் கன்ஃபர்ம்ட் பிகாஸ் ஹானரபிள் எஜுகேஷன் மினிஸ்டர் சொல்லியிருக்கிறாங்க அப்படிங்கிறதுனால இதை நம்ம சீரியஸாக தான் எடுத்துக்கணும். வருகிற ஆண்டுல இருந்து இந்த தேர்வுக்கு எந்த பிரச்சனையும் கிடையாது. வருகிற ஆண்டுல இருந்து இந்த மாற்றங்களை நம்ம எதிர்பார்க்கலாம். வேற ஏதாவது முக்கியமான அப்டேட் இந்த ரிலேட்டடா வந்துச்சு அப்படின்னா கண்டிப்பா நம்மளுடைய சேனலை பதிவு செய்கிறேன். சேனலை மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க. கூடிய விரைவில் கம்ப்யூட்டர் பேஸ்ட் டெஸ்ட் எப்படி நடக்கும் அதனுடைய டெமோவை நான் நம்மளுடைய சேனல்ல அப்லோட் பண்றேன். மறக்காம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க. ஆல் தி வெரி பெஸ்ட் அண்ட் தேங்க்யூ ஸோ மச். எல்லா மாற்றங்களும் நமக்கு நன்மை பயக்கக்கூடிய மாற்றங்களாக தான் இருக்கும். தாராளமாக நம்மளால நல்லா பெர்ஃபார்ம் பண்ண முடியும். டைம் மேனேஜ்மெண்ட்டை ஈஸியாக கற்றுக்க முடியும். நல்லா ஹார்ட் ஒர்க் பண்ணுங்க, நல்லா படிங்க. 2027க்கு கூடிய சீக்கிரத்தில் இன்னும் கொஞ்சம் அனௌன்ஸ் பண்ணுறோம். நான் கூடிய சீக்கிரம் உங்களை பார்க்குறேன். அது வரைக்கும் நம்ம சேனலோட இணைந்திருங்க. ஆல் தி வெரி பெஸ்ட் அண்ட் தேங்க்யூ ஸோ மச்.